வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் கோடிங் சேனல். நான் உங்கள் கோடிங் நண்பன். இந்த ஜாவா செஷனில் வேரியபிள் அண்ட் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். வேரியபிள் அண்ட் டேட்டா டைப்பை எங்கெல்லாம் நம்ம ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை எப்படிலாம் நமக்கே தெரியாமல் அக்சஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோன்னா நம்ம அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை நம்ம ப்ரோக்ராமாக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கோடு எழுதுகிறேன், ஒரு வேரியபிள் லைன் எழுதுகிறேன். அதில் வந்து இன்ட் ஆப்பிள் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளை எடுத்துகிட்டு ரியல் வேர்ல்டில் நம்ம எப்படி அதை அக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இன்ட் ஆப்பிள் ஈக்குவல் டு 10 அப்படின்னா, இப்போது உங்கள் கையில் ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதாவது ஒரு பேஸ்கட் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேஸ்கட்டோட பேர் தான் ஆப்பிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு 10 ஆப்பிள் போட போகிறோம். ஓகேவா? இப்போது அதையே நம்ம ப்ரோக்ராமில் எப்படி கொடுப்போன்னா, இன்ட் ஆப்பிள் ஈக்குவல் டு 10ன்னு கொடுப்போம். எதுக்காக இந்த இன்டீஜர் கொடுக்குறோன்னா, நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 10ன்னு கொடுத்துருக்கோம். 10ன்றது என்னது, இன்டீஜர். அப்போது நம்ம இந்த லைனுக்கு சொல்லணும், இந்த இடத்துல ஒரு இன்டீஜர் வேல்யூ தான் வந்து ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னு சொன்னால் தான் அதை வந்து அதை எடுத்துக்கும். இதே இடத்துல நம்ம 10.5ன்னு கொடுத்தோன்னா இன்டீஜர் வேல்யூ அதை அக்செப்ட் பண்ணாது. ஏன்னா இன்டீஜர்ன்றது ஒரு முழுமையான வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இன்ட் ஆப்பிள் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கும் ப்ரோக்ராமில். இதை தான் நம்ம டேட்டா டைப் அண்ட் வேரியபிள்னு சொல்கிறோம். இதுலேயே நிறைய டைப் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது இன்டீஜர், அதுக்கப்புறம் ஃப்ளோட் இருக்குது, கேரக்டர் இருக்குது, பூலியன் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது. இது எல்லாமே அந்தந்த டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இன் ஜாவா டேர்ம்ஸில் இன்டீஜரை நம்ம டேரெக்டாக இன்டீஜர்னு கொடுக்க மாட்டோம், ஜஸ்ட் ஐஎன்டி இன்ட்டுன்னு மட்டும் கொடுப்போம். ஆனால் ஃப்ளோட்டுன்னே கொடுத்துருவோம். கேரக்டர்னு கொடுக்க மாட்டோம், ஜஸ்ட்டு CHARனு கொடுப்போம். பூலியனை நம்ம டேரெக்டாக பூலியன்னு கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் ஸ்ட்ரிங்கையும் நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்து மென்ஷன் பண்ணிடுவோம். இப்படி தான் நம்ம ஒரு டேட்டா டைப்பையும் ஜாவாவில் மென்ஷன் பண்ணி அதுக்கான வேல்யூவை கெட் பண்ணிக்குவோம். நாம் டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் நேம்ஸ் யூஸ் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் ஒன் வந்து இன்டீஜர்னால் ஹோல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஸ்டூடெண்ட் மார்க் ஈக்குவல் டு 90. இந்த இடத்துல இன்ட்ன்றது டேட்டா டைப். அந்த டேட்டா டைப்புக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி 19 நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், ஹோல் நம்பர் வேல்யூ. இந்த வேரியபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் மார்க். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளோட்டுன்றது டெசிமல் நம்பர்ஸை அக்செப்ட் பண்ணும், அதாவது பாயிண்ட் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணும். இந்த இடத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், ஃப்ளோட் காஃபி ஈக்குவல் டு 90 rupees 99 paise. இந்த இடத்துல 90 rupees 99 paiseன்றது டெசிமல் வேல்யூஸ். ஸோ நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப் கொடுக்குறோம். இதோட வேரியபிள் நேம் வந்து காஃபி ப்ரைஸ். தேர்ட் ஒன் வந்து கேரக்டர்னால் சிங்கிள் லெட்டரை அக்செப்ட் பண்ணும். சிங்கிள் லெட்டரை அக்செப்ட் பண்ணுன்னா, அதாவது ABCD அந்த மாதிரி சிங்கிள் லெட்டர்ஸை மட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், கிரேட் ஈக்குவல் டு A அப்படின்னா, ஏன்றது வேல்யூ, சிங்கிள் லெட்டர் வந்திருக்கனால நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோன்னா கேரக்டர்ன்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். அதோட வேரியபிள் நேம் வந்து கிரேடு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பூலியன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸை மட்டும் அக்செப்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பூலியன் isPassed ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஃபைனல் ஒன்று வந்து ஸ்ட்ரிங் வந்து குரூப் ஆஃப் லெட்டரை அக்செப்ட் பண்ணும். அதாவது ஒரு சென்டென்ஸையோ ஒரு நேமையோ மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு மிஸ்டர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுக்கும்போது டபுள் கொட்டேஷன்லேயும், கேரக்டரை நம்ம கொடுக்கும்போது சிங்கிள் கொட்டேஷன்லேயும் கம்பல்சரி கொடுக்கணும். இது ஜாவாவோட ஒரு ரூல், இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கன்சோலை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம ஒர்க் பண்ண எல்லா டேட்டா டைப் வேரியபிள்ஸுக்கு நம்ம கோடு எழுதி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கன்சோலில் ஜஸ்ட் system.out.println கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்டீஜர் மார்க்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், மார்க் ஈக்குவல் டு 19 கொடுக்குறேன். இதை ஜஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் system.out.println யூஸ் பண்ணி. வித்தின் system.out.printlnல நம்ம என்ன டபுள் கோட்ஸில் கொடுத்தாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஃபாலோடு பை ப்ளஸ் போட்டு நம்ம ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேமை கால் பண்ணாலே
நமக்கான அவுட்புட் அங்கே வந்துடும். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. சேவ் பண்ண கேட்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க் 19 சொல்லி எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் லைனில் ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன். ஃப்ளோட் காஃபி ப்ரைஸ் ஈக்குவல்ஸ் 19.99 அப்படின்னு கொடுக்குறேன். பட் ஃப்ளோட் கொடுக்கும்போது மட்டும் நம்ம ஃபாலோடு பை எஃப் கண்டிப்பாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் system.out.printlnல காஃபி ப்ரைஸ் என்னென்னு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. காஃபி ப்ரைஸ் அப்படின்ற வேரியபிள் நேமை இங்கே கால் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு நமக்கு அவுட்புட் வந்து காஃபி ப்ரைஸ் ஈக்குவல் டு 99.99 பைசேன்னு வரும். பார்க்கலாம் அவுட்புட் எப்படி வருதுன்னு. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி காஃபி ப்ரைஸ் 19.99 பைசே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து கேரக்டரை நம்ம கேர்னு மென்ஷன் பண்ணுவோம். கேர் கிரேட்னு கொடுக்குறேன். கிரேட் ஈக்குவல் டு ஏ கிரேட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். system.out.printlnல அந்த கிரேடை நான் கெட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் கிரேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபாலோடு பை ப்ளஸ் கொடுத்து வேரியபிள் நேமை கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் கிரேட் ஏ அப்படின்னு கிடச்சிருக்கணும். இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். திருப்பியும் நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டு ஸ்டூடெண்ட் கிரேட்னு கரெக்டாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பூலியன் வந்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும்னு பார்த்தோம். பூலியன் இஸ் பாஸ்டு அப்படின்னு கொடுத்து நான் ஜஸ்ட்டு ட்ரூன்னு கொடுக்குறேன். இப்போ system.out.printlnல நான் ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டூடெண்ட் இஸ் பாஸ்டு, அதாவது ஸ்டூடெண்ட் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஃபாலோடு பை ப்ளஸ் கொடுத்து நான் அந்த வேரியபிள் நேமை கால் பண்ணணும். கால் பண்ணனா எனக்கான அவுட்புட் என்ன கிடைக்கணும், த ஸ்டூடெண்ட் இஸ் பாஸ்டு அப்படின்ற அவுட்புட் வரணும். பார்க்கலாம் என்ன வருதுன்னு. எனக்கு த ஸ்டூடெண்ட் இஸ் பாஸ்டுன்னு கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு நான் ஜஸ்ட் மிஸ்டர் XXXன்னு வைக்கிறேன். சேம் அதே மாதிரி நான் system.out.println கொடுத்து இந்த ஸ்டூடெண்ட் நேம் ஃபாலோடு பை ஸ்ட்ரிங் வேரியபிள் ப்ளஸ் கொடுத்து ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் நேம் கொடுத்துட்றேன். கொடுக்கும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா ஸ்டூடெண்ட் நேம் மிஸ்டர் XXXன்னு வரணும். எனக்கு இப்போ அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு கரெக்டாக ஸ்டூடெண்ட் நேம் XXXன்னு வந்துருச்சு. இப்படி தான் நம்ம ஒரு வேரியபிளுக்கும் வேல்யூ அசைன் பண்ணி அதை கெட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு system.out.println யூஸ் பண்ணி. system.out.println எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் லைனில் அது பிரிண்ட் ஆகும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு டேட்டா டைப் அண்டு வேரியபிள்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் கைண்ட்லி கொஞ்சம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோடு நிறுத்தாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை.